Hello friends, welcome to Elegant Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா beads வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் sugar bead வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு காட்டுறேன். இது sugar bead கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். dull gold sugar bead இது. இதுலயே metallic goldம் இருக்கு. நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணல. அதே மாதிரியே இதுலயே இன்னும் குட்டியான சைஸஸ்லயுமே இருக்கான் sugar bead. அந்த beads உடைய ஹோல்ஸ் ரொம்ப குட்டியா இருக்குமா. So இந்த bead கொஞ்சம் பெருசு holes. So இத நம்ம மூணு நீடில்லயுமே நம்ம ஸ்டிட்ச் பண்ணலாம். ஒன்னு 23, இன்னொன்னு 24, அப்புறம் 14. இந்த மாதிரி மூணு நீடில்லயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதே அந்த குட்டி பீட்ஸ் சொல்லியிருந்தேன்ல சுகர் பீட்ஸ்ல, சோ அந்த சைஸ் என்ன பண்ணலாம்னா 23லயும் 24லயும் ஸ்டிட்ச் பண்ண முடியுமா. 14 கொஞ்சம் திக்கா இருக்குமா, அதனால அந்த நீடில்ல அதை ஸ்டிட்ச் பண்ண முடியாது. இது நான் கேட்டது மட்டும்தான். நான் இந்த ஒரு பீட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை யூஸ் பண்ணேன்னா அதை பத்தின அப்டேட் தான் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ இந்த பீட்ஸ் நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் நார்மலா பீட்ஸ் எல்லாம் நார்மல் ஷிவிங் த்ரெட் இதை வச்சுதான் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதை வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது நமக்கு பீட்ஸ் நெருக்கம் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்குது. அதே இந்த பீட்ஸை நம்மளால ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியும் ஸ்டிட்ச் பண்ண முடியும். ஆனா அதுல நெருக்கம் அந்த அளவுக்கு கிடைக்காது நமக்கு. அதனாலதான் நான் நார்மல் ஷிவிங் த்ரெட் இதை தான் யூஸ் பண்றேன். இது போக நரம்பு, அதாவது பாசி கோப்பாங்களோ அந்த மாதிரி நரம்பு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் என்ன இருக்கும்னா அந்த நரம்புல வச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க. அது நார்மலா திக்கான நரம்பு மாதிரி இருக்காது, கொஞ்சம் தின்னானதா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியும் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ நான் பண்ண போறோம்னா ஸ்விங் த்ரெட் வச்சு எப்படி நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் ஜரி வச்சுதான் நம்ம ஸ்டிச் பண்ணிருப்போம், செயின் ஸ்டிச்சர். அதனால இப்போ நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத போட்டு பார்த்துக்குவோம் முதல்ல. ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால ஒரு நார்மல் செயின் ஸ்டிச்சை ஸ்விங் த்ரெட்ல ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்பயும் போலதான் நம்ம ஜரியில எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி தான் இதுலயும் போடணும். நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்றேன். இதை வச்சு ஒரு நார்மலான செயின் ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஜரியில போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஒன்ஸ் த்ரெட்லயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குட்டியா ஃபர்ஸ்ட் போடுறேன். ஒரு 2-3 லைன்ஸ் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெருசு அதுவும் லாங் ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது போக என் நாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். இது வந்துருச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா நீங்க பீட்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சுகர் பீட்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலுடைய கேப் யூஸ் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீடில்ல நம்ம எப்படி இதை ஃபில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த நீடில்ல கரெக்டா பாசியோட ஹோல்ஸ் இருக்குல்ல, அங்க வச்சு இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கா, இந்த மிடில் ஃபிங்கர் வச்சு இதை ஏத்தணும். இப்படி ஏத்தி பிடிச்சுக்கணும். அதே மாதிரியே எத்தனை பீட்ஸ் வேணுமோ அத்தனை பீட்ஸை நம்ம லோட் பண்ணிக்கலாம். இதுல இந்த மாதிரி ஏத்திட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஒரு பீடாவே ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பீட்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இந்த துலிப் நீடில் மேக்ஸிமம் 6 to 7 பீட்ஸ் தான் லோட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல சிங்கிள் பீட் வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நீடில் 7 பீட்ஸ் தான் நம்மளால லோட் பண்ண முடியும். இதே கொடை கம்பின்னு சொல்லி ஒரு ஆரிக்கான நீடில்னே ஒன்று இருக்கும். அது பிராக்டிஸ் அதிகமாக தேவைப்படும். அந்த நீடில் நம்மளால நிறைய பீட்ஸ் லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட்டை வெளியில எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. இந்த ஃபிங்கர்ல நம்ம பிடிச்சிருக்கோமா, பிடிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த த்ரெட்டையும் அந்த நீடிலையும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ரிங் ஃபிங்கர் வச்சு நம்ம இதை தள்ளி விட்டுறோம். உள்ள தள்ளி விட்டு டைட் கொடுத்து எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ கரெக்டா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். செயின் ஸ்டிச் இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். நம்ம நீட்லையும் அந்த த்ரெட்டையும் ஸ்ட்ரைட்டா வைக்கிறத பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பீடை உள்ள தள்ள முடியும். இப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா பீட் இதை தாண்டி உள்ள போகாது.
ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தா தான் பீட் வந்து உள்ள போகும். உள்ள தள்ளிட்டு நெருக்கம் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுக்கணும். த்ரெட்டை ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு தான் தள்ளணும். பீடை உள்ள தள்ளும்போது த்ரெட்டையும் நீடலையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனா வச்சிருக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கம் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். உள்ள தள்ளிட்டு இங்கே த்ரெட் எக்ஸ்ட்ராவாக இருக்கா, ஸோ அதை டைட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடணும். எந்த அளவுக்கு கேப் கரெக்டாக அந்த பீடுக்கு எந்த அளவுக்கு கேப் தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு ஸ்டிச் போடணும். அப்படி போட்டோம்னா நெருக்கம் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பீட் வந்து எந்த மாதிரி குவாலிட்டியான பீட் நம்ம எடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட கேப்க்கு அப்புறம் அது வந்து கண்டிப்பாக கருத்து போயிடும். அதே மாதிரி சில பீட்லாம் வந்து காற்று பட்டா கருத்து போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கம்மியாக ஒரு 10 கிராம் அந்த மாதிரி அளவில் வாங்கிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக வாங்கி போட்டு ஒருவேளை அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் தேவைக்கு கொஞ்சமாக வாங்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்படும் போது வாங்கிக்கோங்க. கோல்டன் வாங்கினா கூட ஒரு தடவைக்கு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் வேறு கலர் வாங்கினீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு 10 கிராம்னா 10 கிராம் மட்டும் வாங்கிக்கோங்க. 10 கிராமே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 10 கிராம் வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பீடை ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் 2 பீடை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம என்னதான் ஸ்டிச் பண்ணாலும் 2 பீடா மட்டும் வச்சு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா 3 பீட்லாம் போட்டோம்னா நமக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் குட்டி பீடா இருக்கிறதுனால நம்ம 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணா போதுமானது. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்ட் பீடு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பீடை ஸ்டிச் பண்ணா போதும். ஒரு பீடா ஸ்டிச் பண்ணா உங்களுக்கு ஃபினிஷிங்கா நீட்டா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்ட்ரைட் லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கேப்பா வரும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நெருக்கம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஜரியில வந்து இந்த அளவுக்கு நெருக்கம் வரும்னு சொல்ல முடியாது. இந்த த்ரெட்ன்றதுனால தான் ஈஸியா நமக்கு நெருக்கம் வருது. ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குது. இப்போ இது வந்து நான் என் நாட் போடுறேன். எப்பயும் போல என் நாட் வந்து போட்டு முடிச்சிடலாம். இது வந்து நம்ம நெருக்கமாக கொடுக்க தான் அந்த ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட் லைனில் போட்டிருக்கேன். நீங்களும் ஸ்ட்ரைட் லைனில் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மித்த ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து எப்பயுமே டயாலஜி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து A1 மம்தா யூஸ் பண்ணுறேன். A1 மம்தா ஜரி வச்சு பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். துளிப் நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 பீட் வந்து ஸ்டிச் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 குட்டி செயின் போட்டுடலாம். செயின் ஸ்டிச். மறுபடியும் 2 பீட் ஸ்டிச் பண்றேன். இந்த ஃபிங்கரிங் எந்த ஃபிங்கரிங் யூஸ் பண்ணலாம், அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல மிடில் ஃபிங்கரில் பீடை லோட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர்ஸ் மாற்றிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபிங்கர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டிச் போடக்கூடிய மெத்தட் மட்டும் இதுதான். மறுபடியும் 2 சுகர் பீட் போடுறேன். மறுபடியும் 2 செயின் ஸ்டிச். ஜரியில போடுறதுனால இது வந்து நம்ம செயின் ஸ்டிச்சை தனியா போடணும். அப்போ வந்து பார்க்க நீட்டா இருக்கும். அதே வந்து நார்மல் சீவிங் த்ரெட்னா அந்த அளவுக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ஜரி யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. மறுபடியும் 2 செயின் ஸ்டிச்.
இந்த மாதிரியே நம்ம பீடையும் சரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நெக்லைனாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது போக நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக நான் வந்து ரவுண்ட் பீட்டில் 2 சைஸில் வச்சுருக்கேன். ஸோ அந்ததையும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நார்மல் சீவிங் த்ரெட்டு துலிப் நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பீட் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான். இதோட பெருசு ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் சைஸ் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு பீடாகவே ஸ்டிச் பண்ணுவோம். இதுவும் டல் கோல்டில் தான் இருக்குது. இதோட இந்த இடத்துல நான் எண்ணெய் போட்டு முடிக்கிறேன். யூஸ் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமே பீட்ஸில் எந்த பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் சீக்கிரமே வெளுத்துருது. அடுத்து இன்னொரு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இந்த மாதிரி பீட். இது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நார்மல் சீவிங் த்ரெட்டு துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஒன்று தான் ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக நிற்கும், இல்லாட்டினா தூக்கிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல நான் எண்ணெய் போட்டு முடிக்கிறேன். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நார்மல் சீவிங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வந்து நெருக்கம் கொடுக்க பழகுங்க. இது வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே வராது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேப்பாக தான் வரும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி மெத்தட் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நெக்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். இது போக வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து இந்த சுகர் பீட்ஸை வந்து நீங்கள் வந்து 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஒன்னொன்னா ஸ்டிச் பண்ணாதான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.